என்ன பொம்மி? இந்தம்மா காஃபி கொடுத்து விட்டாங்க. என்ன பொம்மி, முகம் ஒரு மாதிரி இருக்கு? நான் ஒன்னு சொல்லுவேன், சொன்னா நீ திட்டக்கூடாது. என்னம்மா? நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குமா. நேத்து கூட மல்லிகா, நீ கீழே போய் காஃபி குடி. சரிக்கா. இல்லம்மா, நேத்து என் ரூம்ல பொம்மி, அவர் நடந்தது தானே சொல்லிருக்காரு. நீ ஏமா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி விலகி வந்த? எனக்கு சத்தியமா தெரியலம்மா. அவர் சொல்றத வச்சு பாக்கும் போதும் நீங்க சொல்றத கேக்கும் போதும் அவர மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு பொண்ணுக்கு பெரிய வரோன்னு புரியுது. ஆனா நான் எல்லாத்தையுமே மறந்து போற சாபத்தை வாங்கிட்டேனேம்மா. நீ அவரை என் புருஷன்னு சொல்றத கூட என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு எல்லாமே மறந்துருச்சுன்னு சொல்றீங்க. நான் என்ன மறந்த? நான் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எதுவுமே புரியாம எனக்கு பயமா இருக்குமா. என் நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. அம்மா, உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன், என்ன தயவு செஞ்சு ஊருக்கே கூட்டிட்டு போயிருமா. இதுக்கு மேலையும் பொம்மி கூட இருந்தா அது அவ எதிர்காலத்துக்கு நல்லது இல்லைன்னு தோணுது. மல்லிகா, உன்னோட துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல. நாம ஊருக்கு கிளம்பணும். பேக ரெடி பண்ணணும். என்னம்மா, ஊருக்கு போறியா? நேத்தெல்லாம் சொல்லவே இல்ல, இப்ப திடீர்னு ஊருக்கு போறேன்ற. என்னடி நீ சம்மந்தி வீட்லயே உட்காந்து 3 வேளையும் கொட்டிக்க சொல்றியா? அதுவும் உனக்கு உடம்பு முடியலன்னதும் போட்டதெல்லாம் போட்டபடி எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அங்க எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு பொம்மி. நீ பாட்டுக்கு இங்க இருன்னு சொன்னா என்னால எப்படி இருக்க முடியும் சொல்லு? நான் கிளம்ப. இதோ பத்திரிக்கை கிடைச்சிருச்சே. மம்மி, அது வேற ஏதாவது பத்திரிகையா இருக்குமா? அப்படித்தானே இல்லையாமா தர்ஷினி? ஆமா தாத்தா. இல்ல, இது ஏன் கல்யாண பத்திரிக்கை தான். பாரு தர்ஷினி, தாத்தா, அவ ஜெகதீஷ் பேரை பாக்குறதுக்குள்ள எப்படியாவது அதை வாங்கிட்டு. சரிங்க தாத்தா. அண்ணி, அது உங்களோடதான் இருக்காது. எங்க காமிங்க. இல்ல தர்ஷினி, இது ஏன் கல்யாண பத்திரிக்கை தான். கொடுங்க. ஏய், என்ன பத்திரிக்கைய புடுங்குற? இருங்க நீ, தாத்தா பாத்துட்டு சொல்லுவாரு. இருமா மம்மி, நான் பாத்துட்டு தரேன். பத்திரிக்கைய பாக்கணும்னு ஆசைப்பட்டா அதை ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப ராகு காலமா, இப்ப எதுக்கு பாக்குற? ராகு காலத்துல புதுசா தானே எதுவும் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச கல்யாணத்தோட பத்திரிக்கைய பார்த்தா அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. அட என்னமா பமினி, உன்கிட்ட நாங்க என்னத்த மறைக்க போறோம்? சாதாரண பத்திரிகை தானே இது. அந்த சாதாரண பத்திரிக்கைய ஏன் என் கையில தரமாட்டேங்கிறீங்க? ஐயோ, இப்பன்னு பார்த்து சித்தார்த்த வேற ஆளா காணுமே, மேலேயே வரலையா? வா சித்தார்த், பத்திரிகை தேடிட்டு இருந்தால கிடைச்சிருச்சு.
அதான் நீ வந்து பொம்மி கிட்ட கொடுத்துலாம் நினைச்சேன். இந்தாப்பா நீயே கொடுத்துரு. மாட்னியா? நீ வந்தா என்ன, யார் வந்தா என்ன, பத்திரிக்கை அவகிட்ட கொடுத்துதானே ஆகணும். பத்திரிக்கை கொடுக்கணுமா? கண்டிப்பா வேணுமா? ஆமா, நான் தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல. தர்ஷினி நைஸா புடுங்கி தாத்தா கிட்ட கொடுத்துட்டா தெரியுமா? என்ன தாத்தா நீங்க? அவ கேட்டது சாதாரண பத்திரிக்கை, அது கொடுத்தாதான் என்ன? இந்த பூமி காலையில நீ வந்து சொன்னப்ப போய் சொல்றது ஈஸி தானே நினைச்சேன். ஆனா அது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் தெரியுது. தாத்தா, இந்த ஒரு விஷயத்துல எப்படியோ தப்பிச்சாச்சு. இனிமே சொல்லிருக்க பொய்யெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாத்தா. ஐயோ சாமி, எனக்கு கண்ணே கட்டுதுப்பா. ஆனா இப்போதைக்கு வேற வழியே இல்ல. நீ பொய்ய கண்டினியூ பண்ணிதான் ஆகணும். ஐயோ தாத்தா, என்ன தாத்தா? நீங்க பாரு சித்தார்த், ஒரு விஷயம் சொல்றேன். பொம்மிக்கு அது இதுன்னு ஏதாவது யோசனை வராம இருக்கணும்னா அவளை மாத்தி மாத்தி ஏதாவது வீட்டு வேலை கடை வேலைன்னு ஈடுபடுத்தணும். என்ன தாத்தா நீங்க வேற ஏதோ புதுசா ஆரம்பிக்கிறீங்க? புதுசா இல்லப்பா, இத நான் ஏற்கனவே யோசிச்ச விஷயம்தான். இப்ப நான் பொம்மிய கூப்பிட்டு கடையோட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கலாம், என் கூடவே இருன்னு சொல்ல போறேன். ஏன் தாத்தா? அது அப்படிதான், நான் பாத்துக்கிறேன். அப்பதான் பொம்மிக்கு சில மாறுதல்கள் வரும். பத்திரிக்கை விஷயத்துல எப்படியாவது சித்தார்த்த மாட்டி விடலான்னு நினைச்சா மொத்தமும் சொதப்பிடிச்சாத்த. திரும்ப திரும்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி தப்பிச்சுட்டே இருக்காங்க. பொம்மி, இங்க வாமா. சொல்லுங்க. கடையோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, நீயும் கொஞ்சம் கூட இருமா. பாத்தியா, இந்த பெருசு மறுபடியும் பொம்மியை கடைக்குள்ள இழுத்துட்டு வர பாக்குறாரு. நான் எதுக்கு தாத்தா? என்னம்மா புதுசா கேக்குற? நான் எப்ப கடையோட கணக்கு வழக்கு பார்த்தாலும் நீ தானே கூட இருப்ப. அப்படியா தாத்தா? என்னம்மா அப்படியாங்கிற? சரி, நீ போய் சாவித்திரி கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லி அக்கவுண்ட் நோட்டை போய் வாங்கிட்டு வா. கேட்டல்ல, அக்கவுண்ட்ஸ் நோட்டு வேணுமா? அக்கவுண்ட்ஸ் தானே வேணும். இதுல எப்படி கேம் ஆடுறேன்னு மட்டும் பாரு. என்னத்த பண்ண போறீங்க? சொல்றேன், வா வா வா. அத என்னத்த பண்ண போறீங்க? சொல்றேன், நீ முதல்ல அவ வராளான்னு பாரு. என்னம்மா யோசிக்கிற? போ. சரி. வந்துட்டு இருக்கியா? அத வந்துட்டு இருக்கா. வரட்டும். பொம்மி சரியான பைத்தியம். அவளை வச்சு அக்கவுண்ட்ஸ் பார்த்தா அவ்வளவுதான்னு அந்த பெருசையே கலங்கடிக்கிறேன். அத்த, என்னத்த அக்கவுண்ட் பேஜ் கிழிக்கிறீங்க? நான் எங்க கிழிச்சேன்? கிழிச்சது பொம்மி. புரியல அத்த. பொம்மி கிட்ட நான் கொடுக்கும் போது அந்த நோட்டு நல்லாதான் இருந்துச்சு. போற வழியில அவளுக்கு பைத்தியம் முத்தி அதுல இருக்கிற பேப்பர் எல்லாம் கிழிச்சிட்டா அப்படின்னு நாம சொல்லுவோம். அத்த, எங்க எதுக்கு போடுறீங்க? அதுவும் கரெக்ட் தான். வாமா வா. தாத்தா கடையோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஏதோ அக்கவுண்ட் கேட்டாரு. இருமா, கொண்டு வரேன்.
இந்தாம்மா. பொம்மி சாப்பிட்டியா? இதோ இனிமேதான். இங்க பாரு, உடம்ப நல்லா கவனிச்சுக்க வேணாமா? வேளா வேலைக்கு சாப்பிட்டு மாத்திரை போட்டாதானே உடம்பு நல்லா இருக்கும். என்னம்மா இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா எப்படி? சரி வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல தாத்தா கணக்கு பாக்கறதுக்கு என்ன கூட இருக்க சொல்லிருக்காரு. பாத்துட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, போயிட்டு வா. பூமி, உன்னை முதல்ல நம்ம வீட்டுல தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு முறை நீ ரோட்ல வந்துட்டு இருந்தப்ப அங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. அப்ப நான் யதார்த்தமா கார் பானட்ல உட்காந்துட்டு இருந்தேன். நாம அப்போ ஒரு முறை மீட் பண்ணிருக்கோம். ஓடினா ஓடி. டேய் கையறா. ஏன் ஏரியால வந்து ஏன் மேலே கை வைக்கிற? பூமி கொஞ்சம் இறங்கு. பொம்மி, அப்பா போட்டோவை பாத்தியாமா? அங்க பாரு. ஐயோ, நான் ஒருத்தி உங்க எல்லாரையும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க, வாங்க. தர்ஷினி, போ, போ, போ. பூமி கொஞ்சம் எந்திரிங்க. அது வந்து என் கூட வா. எங்க? உனக்கு ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? ஆமா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. நீ வா, நான் சொல்றேன். ஆனா சர்ப்ரைஸ் கொடுக்கறதுனால நான் உன் கண்ணை பொத்தி தான் கூட்டிட்டு போவேன். எனக்கு புரியல. வா பூமி. அப்புறம் என்ன பொம்மி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்கு வந்திருக்க? இந்த மாமாவை ஞாபகம் இருக்கா இல்லையா? சித்தார்த், பொம்மி முன்னாடி எந்த பிரச்சனையும் வேண்டாம். மாப்பிள எங்க ஊர் மாப்பிள? சௌக்கியமா இருக்கீங்களா? இவங்க யாரு? ஐயோ, என்ன இது? நீ இந்த ஊரை விட்டு போய் கொஞ்ச நாள் ஆனதும் என்னைய மறந்துட்டியா? மாமம்மா, உன் மாம முற மாம.
எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போய் எதுனாலும் பொம்மியோட அம்மா கிட்ட பேசு. அவங்க உனக்கு எல்லா விளக்கத்தையும் சொல்லுவாங்க. ஒரு ரவுடித்தனத்தை மறுபடியும் காட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? பொம்மிக்கிட்ட எனக்கு உரிமை இல்லையா என்ன? சும்மா உரிமையா அவகிட்ட விளையாடுன. இங்க பாரு, பொம்மிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. அவளுக்கு இப்ப எதுவுமே ஞாபகம் இல்ல, புரியுதா? அவகிட்ட ஏதாவது வம்பு பண்ணி அவளை கஷ்டப்படுத்தின அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சித்தார்த் தம்பி கூடவே வந்திருக்காரு. உன் வாழை ஒட்ட நறுக்கிடுவாரு. ஏற்கனவே அவர்கிட்ட வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரி சரி, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். பொம்மி, பழசெல்லாம் மறந்துட்டியா? அப்ப நான் வில்லத்தனம் பண்ணதெல்லாம் மறந்திருக்கும். நான் உன் மரமாமாங்கிறது மட்டும்தான் மனசுல இருக்கும். அது ஒண்ணு போதுமே. நீ ஊரை விட்டு கிளம்புறதுக்குள்ள இந்த மாமா என்னென்ன வித்த காமிக்க போறேன்னு மட்டும் பாரு. வாங்கடா. அத்த, நீங்க நேரா கோயிலுக்கு வந்துருங்க. நாங்க இந்த வண்டியிலே வந்துடுறோம். என்ன தம்பி, எதுக்கு தம்பி டிவிஎஸ் 50 எல்லாம்? சிரமம் தானேப்பா? ஒரு சிரமமும் இல்ல ஆண்டி. நாங்க அப்படியே ஊருக்குள்ள போய் அதிரசத்தை வித்துட்டு வந்துடுறோம். அதிரசம் விக்க போறியா? ஆமா பாட்டி, நாங்க அப்படியே வித்துட்டு வந்துடுறோம். அட பொம்மி, வா போலாம் வா. நான் உன்னை புடிச்சிட்டு இருக்கின்ற தைரியத்துல தானே நீ மாங்காய் பறிச்சிட்டு இருந்த. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லல. ஆத்தா பொம்மி, நீ உடம்புக்கு முடியாம படுத்து கிடந்தப்ப இந்த தம்பி ஊர் ஊரா அலைஞ்சு திரிஞ்சு யார் யாரோ நடிகர் எல்லாம் புடிச்சு உன் உசுர காப்பாத்துச்சுன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிட்டாங்கம்மா. பேப்பர்ல எல்லாம் கூட வந்துச்சுன்னு சொன்னாங்கம்மா. பரவாயில்ல, நீ கோயில் கோயிலா போய் அந்த பிள்ளையாரப்பனை கும்பிட்டது வீண் போகல. உன் மனசுக்கேத்த மகராசன் தான் கிடைச்சிருக்காருமா. கால அப்படி இப்படின்னு அசைச்சா கூட பொண்டாட்டி விழுந்துருவான்னு பயந்து போய் அம்புட்டு எறும்பு கடிச்சும் காலை அசைக்காம உன்னைய தூக்கிட்டு நின்னா இருப்பாரு. உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. சரி இருமா, நான் இப்ப வந்துடுறேன். ரொம்ப வலிக்குதா? ஏய், இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. 2 மாங்காய் போதும்ல? பொம்மி, இந்தாமா உனக்கு பிடிச்ச வேர்க்கடலை. தம்பி நீ இதை வீட்டுக்கு கொண்டு போய் அவிச்சு சாப்பிடுங்க. பத்திரமா போங்க. போனதும் தம்பி காலுக்கு சுண்ணாம்பு வச்சு விடு. இல்லைன்னா போகும்போதே ஒரு கடையில தேங்காய் வாங்கி அதை தடவி விடு. அண்ணே, சரி நாங்க வரோம். சரி, நன்றிங்கண்ணா. போயிட்டு வாங்க. பொம்மி, வா போலாம். போ. அதிரசம் அதிரசம் அதிரசம். இது பூலோகத்து அதிசயம். இது பூலோகத்து அதிசயம். பல்லு முளைக்காத பாப்பாவும் பல்லு போன தாத்தாவும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடும். இது பொம்மி செஞ்ச அதிரசம். வாங்க வாங்க வாங்க, இது பொம்மி செஞ்ச அதிரசம். அதிரசம் 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 அதிரசம். சொல்லு. அதிரசம் அதிரசம் அதிரசம். இது பூலோகத்து அதிசயம். பல்லு முளைக்காத பாப்பாவும் பல்லு போன தாத்தாவும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடும். இது பொம்மி செஞ்ச அதிரசம். ஆமா பொம்மி, நல்லா இருக்கியாமா? இப்பதாம எங்க காதுல தேன் பாயிற மாதிரி இருக்கு. அதிரசத்தை விட உன் பாட்டு இனிப்பா இருக்குமா. உன் கையால ஒரு அதிரசம் கொடுமா. போயிட்டு வரும் பொம்மி. நாங்க வரோம். வரோமா தம்பி, எனக்கு ஒரு அதிரசம்பா. சார் வாங்க.
இந்த அதிர்ஷ்டம் விலை என்ன தம்பி? அதிரசம் 1000 ரூபாய் பெரியவரே. 1000 ரூபாயா? பொம்மி, நீ அதிரசம் வித்தன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கூடவே நானும் இருந்து விப்பேன். நம்ம எவ்வளவு நாள் ரோட்ல நின்று அதிரசம் வித்திருக்கோம் தெரியுமா? டேய், அளவா கதை விடுறா. இத கேட்டு எனக்கே தலை சுத்துது. தாத்தா, நீங்க தானே சொன்னீங்க. நடத்து அவ மறந்ததுனால உனக்கு இதெல்லாம் வசதியா போச்சு. தாத்தா ப்ளீஸ், மானத்தை வாங்காதீங்க தாத்தா. உன் கூட கொஞ்சம் நான் பேசணும், சில விவரங்களை சொல்லணும். பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. டேய், ரோட்ல குரங்க வச்சு வித்த காட்டுறவன் மாமியார் வீட்டுக்கு தனி தூக்கிட்டு போன்னு சொன்னா குரங்கு பானையை தூக்கிட்டு ஓடும். பாத்திருக்கியா? இப்ப நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் இருக்கு. ஐயோ, மானத்தை வாங்குறீங்களே தாத்தா. ஏன்? பண்ணு. நீ உன் பொண்டாட்டிக்காக இவ்வளவு பண்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாத்தா, இப்படி பொம்மையை பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்துல இவ சரியாயிடுவான்னு தோணுது தாத்தா. அதுவும் நல்லதுதான்டா. மறுபடியும் நம்ம எல்லாரையும் அவளுக்கு ஞாபகம் வந்துடும். ஆனா பல விஷயங்களை மறந்துடுவா. என்ன சொல்றீங்க? அந்த அம்மா பொம்மையவே ஒத்து பாக்குதே. இங்க பாரு, பொய் சொல்லி எதையும் அடைய முடியாது. சொல்லும் பொய் என்றும் வெல்லும் என்று இன்று நினைக்கலாம். அன்பு என்னைக்கு தோக்காது. அத புரிஞ்சு நடந்த தப்புச்ச. இல்ல பொய் மேல பொய் சொன்ன தண்டிக்காம விட மாட்டேன். புரியுதா? யார பத்தி சொல்றாங்க? உன்னை சுத்தி பொய்யான உலகம் உருவெடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. அத நம்பின அவ்வளவுதான். நூல் அருந்த பட்டமா காத்துல அலைவ, காணாம போயிடுவ. ஜாக்கிரதையாயிரு, முழிச்சுக்கோ. உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை உன்னிப்பா பாரு. பொய்யான மனிதர்கள் கூட்டம் இருக்குது. சரி பொம்மி, உள்ள போலாமா? இருங்க, அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்கன்னே தெரியல. உனக்குதான் சொல்றேன். உனக்கேதான். அவங்க நான் சொல்றதுக்கு பதில் சொல்ற மாதிரியே இருக்கு. இல்ல, அவங்க வேற யாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு இல்ல. வா போலாம். நம்பாத, அவனை நம்பாத. பொய் உண்மையின் முன்னால் ஓட்டம் எடுக்கும். ஆத்தா சன்னதியில் அது நடக்குது. புரிஞ்சு நடந்துக்கோ. அத நீ தெரிஞ்சு நடந்துக்கோ. தண்ணி யாராவது எடுத்துருவாங்க. மல்லிகா, இங்க வா. இந்தா. என்னாச்சுன மாமா? உனக்கு அங்க என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாம நீ தண்ணிய குடிக்கிற. பரவாயில்ல, குடு. போலாமா? அண்ணே, ஒரு நிமிஷம். ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். தர்ஷினி, எத்தனை போட்டோ எடுத்தது போதும். அண்ணே, லாஸ்ட் ஒரே ஒரு போட்டோ ப்ளீஸ். இதோட முடிஞ்சது. இனிமே உன்னால போட்டோவே எடுத்துக்க முடியாது. இதுதான் உன்னோட கடைசி போட்டோ.
பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டான். பேராண்டே கலக்கு கலக்கு. என்னாச்சுங்க? அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்ல. உள்ளுக்குள்ள கால் வலிக்கிடுச்சு. 3வது முறை முங்கி எழும்போது பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு பொம்மிக்கு. என்ன பண்றான்னு பாப்போம். இப்போவோ இல்ல அடுத்த தடவை முழுகி எழுந்திருக்கும் போது சித்தார்த்த மொத்தமா முழுகிடுவான். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் தவிச்சு தண்ணி குடிக்க போறாங்க. நான் பட்ட அவமானத்துக்கு இவங்களுக்கு இதுதான் பதிலடி. பிரச்சனை எதுவும் ஆகாதுல்ல அத்தை? போலீஸ் வரைக்கும் போச்சுன்னா நம்ம மாட்டிப்போம் அத்தை. எந்த பிரச்சனையும் வராது, பாத்துக்கலாம். என்னங்க? ஒண்ணுல என்ன தாத்தா, அண்ணன் ஒரு மாதிரியா பண்ணுது. எனக்கு பயமா இருக்கு. நீ சும்மா இருமா. பொம்மிக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கலான்னு சித்தார்த்த ஒரு பிளான் பண்ணிருக்கான். கொஞ்சம் அமைதியா இரு, அதை கெடுத்துறாத. நீ இப்ப டென்ஷன் ஆன, பொம்மியும் டென்ஷன் ஆவா. அடுத்த தடவை மூழ்கி எழுதுக்கும் போது சித்தார்த்த உள்ளவே கிடந்து தவிக்கிற மாதிரி பண்ண போறான். நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. தாத்தா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? சும்மா ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி தூள் கலப்ப போறான்னு மட்டும் பாரு. அமைதியா இரு. போ. இந்த பரிகாரம் முடிஞ்சதும் பொம்மிக்கு குணமாகணும். ஆனா அதே நேரத்துல நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்ந்து இதே இடத்துல பொம்மி சரியாயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னங்க நீங்க இப்படி பயமுறுத்திட்டீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல பொம்மி, நீ பயப்படாத. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன நீ இப்படி பண்ணிட்ட? நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். சரி சித்தார்த், வர வீட்டுக்கு போலாம். அண்ணி, அண்ணனுக்கு பிரச்சனைனதும் நீங்க தவிச்ச தவிப்போம், துடிச்ச துடிப்போம் எனக்கே கலங்கிருச்சு அண்ணி. அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நீங்க தவிச்ச தவிப்புல தெரிஞ்சிருச்சு அண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. என்ன தர்ஷினி, உனக்கு பிரச்சனைனா நான் தவிக்க மாட்டேனா? இல்ல நம்ம வீட்ல யாருக்காவது ஒண்ணுன்னா நான் தவிக்க மாட்டேனா? யாருக்கா இருந்தாலும் நான் இதே மாதிரி தான் தவிச்சிருப்பேன் தர்ஷினி. நல்ல வேளை கோயிலுக்கு வந்த இடத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணாயிருந்தா என்ன பண்றது? அந்த ஆத்தாதான் பொம்மை உடம்புல புகுந்து சித்தார்த்த தம்பியை காப்பாத்திருக்கா. அந்த நிமிஷம் இங்க யாருக்குமே கையும் ஓடல, காலும் ஓடல. நல்ல வேளை கிருஷ்ணவேணி, எல்லாம் சரியாயிடுச்சு. சரி, படுத்துக்கோங்க.
சந்தியா தான் வெளியே இருக்கா. பொம்மி, பத்மா உன்னை பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வர சொன்னா. அவளை நீ பார்த்து பேசுனா உனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துரும்னு தான் உன்னை கூட்டிட்டு போக வந்தேன். வா போலாம். உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் பத்மா எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? எந்த பத்மா? போச்சு, அவளே மறந்துட்டியா? இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கோவப்படுவா தெரியுமா? நீ என்ன அவளுக்கு உசுறு இப்படி யோசிக்கிற? சரி விடுமா, மாமா ஏதோ உனக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னேன். போனம்மா 10 நிமிஷம் அவளை பார்த்தம்மா வந்தம்மான்னு இருக்கலாம். யோசிக்காம வா. சரி போகலாம். வா போயிட்டு வந்துடலாம். வா 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 வா. இந்த பத்மாங்கிறது யாரு? என்னோட ஃப்ரெண்டா? ஆமாம்மா, உனக்கு ஞாபகம் இல்லையா? குட்ட பத்மானே நீ கூட சொல்லுவியே. அப்புறம் பத்மாக்கு உப்மானா பத்தாதுன்னு சொல்லி நீ கூட கிண்டல் பண்ணி சொல்லுவியே, ஞாபகம் இல்லையா உனக்கு? இல்லையே, ஞாபகம் இல்லையே. என்ன பூமி, இந்த மாமாவையும் மறந்துட்ட, உன் ஃப்ரெண்டு பத்மாவையும் மறந்துட்ட. நீ நம்ம ஊருக்குள்ள வியாபாரத்துக்கு கிளம்பி போற அழகே தனி. அதிரசத்தை சுட்டி எடுத்துட்டு வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போய் முதல்ல பிள்ளையார் அப்பனுக்கு தான் படைப்ப, அதுக்கப்புறம் தான் வியாபாரத்துக்கே போவ. நானும் எத்தனையோ நாள் உன் கூட வந்து வியாபாரம் செஞ்சப்போ உதவி இருக்கேன் தெரியுமா? அப்படியா? தெரியல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல மாமா. ஐயோ அப்பா, என்னாச்சு என்னாச்சு? அதுல நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன மாமான்னு வாயார கூப்பிட்டியா, அதான் மனசு வலிக்குது. அதான், வேற ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, நீ இனிமே அப்படியே கூப்பிடு பூமி. இந்த வண்டியில பெட்ரோல் என்ன ஒழுகிட்டே போகுது? அட ஆமாப்பா, பெட்ரோல் இந்த வண்டி கீழே ஒழுகிட்டே போகுதுப்பா. அண்ணி, பொம்மி, அண்ணி, அண்ணி, பொம்மி, அண்ணி, வெளியே காணுமே. வாங்க தம்பி. உள்ளேயும் அவ இல்ல. உள்ள இல்லையா? எங்க போனா? தர்ஷினி வெளிய இருக்காளா? வெளியிலயும் இல்லங்க. வெளியும் இல்ல. ஐயோ, எங்க போயிருப்பா? எங்க இருக்கா? இங்க இருக்கா? தேடி பார்த்துட்டு இங்க எங்கேயும் இல்ல. என்ன பாட்டி? தம்பி, அவ நம்பருக்கு ஒரு போன் பண்ணுப்பா. போன். போன் எங்க இருக்கு? ஐயோ, பொம்மி போன் இங்க இருக்கு. அவ எங்க தான் போயிருப்பா? நான் அவளை எங்க போய் தேடுறத? நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துல போய் தேடிட்டு வந்துடுறேன். ஐயோ, பொம்மி, பொம்மி. இதுதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இப்ப போய் இப்படி நடக்கணுமா? சரி, நமக்கு தெரிஞ்ச இடத்துல தேடி பார்ப்போம். வாங்க வாங்க. அந்த பெருசு ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க.
இந்த உலகத்திலே ஏதோ பொம்மி தான் அதிரசத்துக்கு அத்தாரிட்டி மாதிரி பேசுறாரு. அவ என்ன பெருசா வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டாளா? அப்படி என்ன பெருசா அதிரசம் பண்ணி கிழிச்சிருவா? அதையும் நான் பாக்குறேன். மா, அவதான் அதிரசமே பண்ண தெரியாதுன்னு சரண்டர் ஆயிட்டா. நாளைக்கு அந்த மொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நிக்கதாமா போகுது. படணும்டா, எனக்கு அதுதான் வேணும். கண்ணு முன்னாடி இந்த குடும்பம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணும். அத நான் பார்த்து ரசிக்கணும். அஞ்சலி ஸ்வீட்ஸோட பேரை கெடுத்தாலே இந்த மொத்த குடும்பத்தோட பேரு அசிங்கப்பட்டதா தானே அர்த்தம். இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமாமா? இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் பிடிச்ச பொம்மையாலேயே இந்த விஷயம் நடக்க போகுது. இந்த விஷயத்துல பொம்மி பேரு மட்டும் இல்லம்மா, குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரும் ரிப்பேர் ஆகி அவங்க எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. அத பார்த்து நீ சந்தோஷப்பட போறமா? அது எப்படிடா நடக்கும்? அப்படி மட்டும் பண்ணிட்டா சூப்பர் மனு, பாசிபிள் அது? கண்டிப்பா பாசிபிள் தமன்னா. அது எப்படி நடக்கும்னு சொல்றேன் கேளு. உட்காரு. பொம்மி, எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. வேல்யூனா ஒரு தனித்தன்மை. நான் உன்னை எப்படி மதிக்கிறேன்னா, நான் உன்னை ஒரு பொருளா பார்க்கல. ஏன்னா ஒரு பொருளை தான் தேவை முடிஞ்சதும் தூக்கி எரிஞ்சிருவோம். ஆனா மனுஷங்க அப்படி இல்ல பொம்மி. நீ நல்லா இருந்த டைம்ல எல்லாருக்கும் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன்னு தெரியுமா? இந்த வீட்டை நல்ல விதமா பாத்துக்கிட்டு எல்லாரும் மனசுலயும் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்க. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் ஒதுங்கி நின்னு உன்னை கொண்டு போய் உன் வீட்டுல விட்டுட்டு வந்துருவனா? உனக்கு நல்ல விதமா சரியாகிற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்க எல்லாரும், குறிப்பா நான் உனக்கு உறுதுணையா நிப்பேன். இது சத்தியம். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு பொம்மி. இந்த கவலை மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிரும். அதனால நீ மனச சந்தோஷமா வச்சிருக்க வழிய பாரு. சந்தோஷத்தை வெளியே தேடாத பொம்மி, அது உனக்குள்ளதான் இருக்க. சரியா? படுத்துக்கோ. வாங்க. வணக்கம். அப்புறம் சார், சாம்பிள் அதிரசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு 10 to 11 நல்ல நேரம். அது முடியறதுக்குள்ள கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். பண்ணிடலாம். எதுக்கும் நீங்க இப்ப கொண்டு வந்த அதிரசத்தையும் சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? இல்லையே சார், நம்ம வெங்கடகிருஷ்ணன் போன்ல பேசும்போது இந்த சாம்பிள் விஷயமே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் இருக்கிறதுனால இன்னைக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடலாம்னு சொன்னாரு. அதான் இன்னைக்கு எல்லாருமே கிளம்பி வந்திருக்கோம். குறிப்பா என் பேத்தி பொம்மியையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ கையாலேயே அட்வான்ஸ் செக்க வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன். புரியுது சார். இருந்தாலும் நாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது இல்லையா? இது பெரிய பொறுப்பு இல்லையா? அதான் தயங்குறேன். சரி, சாம்பிள் பாத்திரலாம். கொடுங்க. இந்தாயா, நீ ஒண்ணு சாப்பிட்டு பாரு. சார், என்னையா ஏற்கனவே சாப்பிட்ட அதிரசம் மாதிரி இல்ல சார். அப்படியா சொல்ற? ஆமா சார். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. சார், என்ன சார் நீங்க? அஞ்சலி ஸ்வீட்ஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி, நாங்க ஏன் சார் பொய் சொல்ல போறோம்? ஆமா, பொய் தான் சொல்றாங்க.
என்ன ஆபீசர் சார், இப்ப புரியுது நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். ஆபீசர் சார், உண்மைய பேசுறதுக்கு நாம எதுக்கு தயங்கணும்? இவங்க மறைச்ச உண்மைய நான் சொல்லவா? உண்மையா? என்னங்க உண்மை? இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே சாம்பிள் அதிரசம், இது பொம்மை செஞ்சதே இல்ல. அதை விட படு பயங்கரமான உண்மை என்னன்னா, பொம்மைக்கு எப்படி அதிரசம் செய்யணுங்கிறதே மறந்து போச்சு. அது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாமே மறந்து போச்சு. பொம்மி, நீ என் பேத்தி செஞ்சுட்டியம்மா, சாதிச்சிட்டமா. அதிரசத்தோட வாசனை என்னமா வருது? சித்தார்த், அது அதிரசத்தை குடுறான். சரி போ. ருசி ரொம்ப பிரமாதமா இருக்கு. எதனால மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு இப்பதான் புரியுது. நான் சொன்னேன்ல உன்னால முடியும்னு. பூமி, நீ சாதிச்சிட்ட பூமி. இது நிஜமாவே பொம்மி செஞ்ச அதிரசம், பூலோகத்தின் அதிசயம். ஆமாமா ஆமாமா, யாராவது சொன்னாங்க. அவங்க பேரு கூட நேல ஆரம்பிச்சு ரால முடியும். நீ என்கிட்ட வீம்புக்கு சொன்னதுனால அந்த பிசினஸ் எல்லாம் விட வேண்டாமா? ஏன் சொல்றேன்னா, உன் அவசர குடுக்கத்தனத்தால அங்க வேலை செய்யற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்படும். ஒரு வகையில நாங்க உனக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா பொம்மிய திரும்ப அதிர்ஷ்டம் செய்ய வச்சிருக்க. அவ செய்வாளா மாட்டாளான்னு அவளுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. தெரியாத சூழ்நிலையில தான் இப்படி ஒரு அதிசயமே நடந்துச்சு. என்ன சாவித்ரி, சந்தோஷம் தானே? ஆமா மாமா, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேல நமக்கு இங்க வேலை இல்ல. சித்தார்த், போலாமா? போலாம். பாய். என்ன நடக்குது இங்க? நீங்க சொன்னதை நம்பி இவ்ளோ பெரிய விஷயத்துல இறங்கி கடைசியில நான் அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம். நாங்க சொன்னது உண்மை. சத்தியமா அதிர்ஷ்டம் செய்யறதையே அவ மறந்துட்டா. எப்படி இங்க வந்து அவ பண்ணாலே தெரியல. ஆக மொத்தத்துல எல்லாரும் என்னை ஏமாத்தி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. நான் கிளம்புறேன். இதுதான் லாஸ்ட். இனி நீங்க சொல்றத நம்பி நான் எதுலயும் இறங்க மாட்டேன். மேடம், என்னம்மா இது? நமக்கு இந்த அவமானம் எல்லாம் தேவையா? அவங்கள அசிங்கப்பட வைக்கணும்னு நினைச்சா கடைசியில நாம அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். ஐயோ, எப்படி அவளுக்கு மட்டும் எல்லாமே நல்லதாவே நடக்குது? வா. என்ன மேடம், சாரை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சார் உங்களை கூட்டிட்டு தானே வந்துகிட்டு இருக்காரு. ஏதாவது முக்கியமான வேலை இருந்தாதான் உங்களை கூட்டிட்டு வர மாட்டாரு. வழக்கமா காரமா கேப்பீங்கல்ல, அதனால காரப்பொடிய கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தரேன். மம்மி மேடம், இந்தாங்க சார். தம்பி, தேங்க்ஸ்டா. தம்பி நடிப்புல என்னையே மிஞ்சிருவான் போல. இதெல்லாம் எப்படி நடக்குது? தம்பி, இந்த புடி. சார், என்ன சார் நீங்க காசெல்லாம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் வேணாம் சார். சுண்டல் 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 வேணுமா சார்? சுண்டல். என்னங்க இது? அந்த பையன் சொன்னதை பார்த்து நான் அசந்தே போயிட்டேன். நான் ஆடி போயிட்டேன். இவ சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு நம்மள கிண்டல் பண்றாளா இல்ல சீரியஸா சொல்றாளான்னு தெரியலையே. இந்தாங்க, இதுல கை கழுவிக்குங்க.
என்ன பூ வாங்க வைக்கிறதுக்காக என்னெல்லாம் வியாபார தந்திரம் பண்றாங்க. கை கழுவ கேட்காம தண்ணி எல்லாம் குடுக்குறாங்க. என்னப்பா சித்தார்த், யாரோ புது ஆளை பாக்குற மாதிரி பாக்குற? என்ன தெரியலையா? இந்தாப்பா. இவங்களையும் உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா பொம்மி, யாரோ தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து தம்பி உன்னை இங்கதான் கூட்டு வரும். உனக்கு என் கையால பூ வாங்கி தம்பி உன் தலையில வச்சு விடும். இப்ப என்னமோ என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? என்னடா இது, புதுசா புத்து ஈசல் கிளம்புற மாதிரி கிளம்பி வராங்க. இவங்க எல்லாம் எதுக்காக வராங்க, ஏன் வராங்க, எப்படி வராங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. அது ஒண்ணு இல்லக்கா, இடையில கொஞ்சம் பொம்மிக்கு உடம்பு சரியில்லை, அதான் உங்களை தெரியாம யோசிக்கிறா. அதான பார்த்தேன். பொம்மி கண்ணாவது என்ன மறக்கறதாவது? இது எங்க வீட்டு தங்கம். இந்தா பப்பு, உன் கையால வச்சு விடு. வச்சு விடுப்பா. அக்கா, பூ எவ்வளவுக்கா? அட என்ன தம்பி, காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு என்ன சங்கடப்படுத்தாதீங்க தம்பி. இந்தாங்கா. மல்லி, முல்லை, கனகாமரம், பூ. இது இந்த மண்ணுல என் காதல நான் எழுத போறேன். பொம்மியை கூட்டிட்டு வந்து அதை காமிக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி நான் காமிக்கும் போது அத அலை வந்து அழிக்காம இருந்துச்சுன்னா பொம்மி அதை பார்க்கட்டும், என் மனசுல இருக்கிற காதல புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அந்த கடவுளை பார்த்து வழி விட்டு நின்னாரு. இந்த இயற்கையும் துணையா நின்னுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை நான் பொம்மியை கூட்டிட்டு வரதுக்குள்ள அத அலை வந்து அழிச்சிருச்சுன்னா அந்த கடவுளுக்கே என் காதல நான் பொம்மி கிட்ட சொல்றதுல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் நான் பண்ண போறேன். என்ன ஏதோ காமிக்கணும்னு கூட்டிட்டு வந்தீங்க? ஒன்னும் இல்லையே. அது ஒண்ணும் இல்ல, இங்க 2 நண்டு இருந்தது. நண்ட பார்த்தா நீ பயப்படவில்ல, அதான் உன்னை மறுபடியும் பயமுறுத்தி பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஆனா நண்டு இல்ல. அப்படியா? ஹை சங்கு, பொம்மி கிட்ட தாத்தா சொன்ன மாதிரி ஈஸியா காதல சொல்ல முடியாத. நான் ஏதாவது பொம்மி கிட்ட சொல்லி அத புறக்கணிச்சிட்டா அது தாங்குற சக்தி எனக்கு சுத்தமா இல்ல. மறுபடியும் நான் பொம்மி விஷயத்துல தப்பு பண்ண தயாராகவும் இல்ல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடந்த விஷயத்தால பொம்மி என்ன நினைக்கிறா என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து
பிடிச்சவங்க. எதுக்கு பூமி? இல்ல, நீங்க எல்லாரும் என்ன எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டீங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் மறந்துட்டு ஒரு லூசு மாதிரி நான் நிக்கிறேனேன்னு நினைக்கும் போது எனக்கே என் மேல கோவமா வருது. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல பூமி. நீ எதுக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிற? இல்லங்க, என்ன நீங்க எப்படியெல்லாம் விரும்புனீங்கன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் போது சம்பந்தப்பட்ட எனக்கு தெரியாம இருக்கிறது இவ்ளோ பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் உண்மையிலேயே நீங்க காட்டுற இவ்ளோ அன்புக்கு தகுதியானவளான்னு யோசிக்கிறேன். சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல பூமி. சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். சித்தார்த், வா 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 வா. நான் ட்ரிப் நல்லபடியா போயிட்டு வந்தியா? ஆமா தாத்தா. தாத்தா, எனக்கு என்னமோ பீச்சுக்கு போயிட்டு வந்த மாதிரியே இல்ல, என்னமோ நம்ம வீட்டுக்குள்ள இருந்த மாதிரியே இருந்துச்சு தெரியுமா? ஏன்? அங்க எல்லாருக்குமே எங்களை தெரிஞ்சிருந்துச்சு. அவ்வளோ நல்லா பேசினாங்க. ஆமாமா, நீங்க தான் ஃபேமஸ் ஃபிகர் ஆச்சே. நிறைய டிவில வரீங்க, யூடியூப்ல வரீங்க. ஆமா, போட்டோஸ்லாம் எடுத்தீங்களா? எடுத்தோமே. இதோ பாருங்க. மனு, இங்க இருக்கிற பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு என்னமோ தாஜ்மஹாலை சுத்தி பார்த்துட்டு வந்த மாதிரி அழுந்து விடுறா. இவங்களும் வாய பொழந்துகிட்டு கேக்குறாங்க. தமன்னா, அந்த பொம்மி மட்டும் எது செஞ்சாலும் பெஸ்ட் பெஸ்ட்ங்கறாரு, நாம செஞ்சா மட்டும் பெஸ்டா? இருக்கட்டும் இருக்கட்டும், சிக்காமலா போயிடுவா. சூப்பரா இருக்கே அண்ணே. என்னடா? வர தாத்தா, மேல வாங்க. நீங்க பேசிட்டு இருக்க, வந்துடுறேன். அண்ணி, நீங்க போட்டோஸ் எல்லாம் காட்டுங்க. அன்புள்ள பொம்மிக்கு அன்புள்ள சித்தார்த்தனை எழுதுறதுக்கு கை மட்டும்தான் வருது. ஆனா உண்மையிலேயே எனக்கு அன்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல பொய்க்கு இடமே இல்ல. நான் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உன்கிட்ட நான் நிறைய பொய் சொல்லிட்டேன் பொம்மி. அந்த அத்தனை பொய்யுமே நம்ம உறவு சுமூகமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இது சத்தியம். நீ ஹாஸ்பிட்டல்ல என்ன யாருன்னு கேட்ட அந்த நிமிஷம் தான் உனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சது. நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. நாம 2 பேரும் டிவோர்ஸ்க்காக கோர்ட் படிக்கட்டு வரைக்கும் ஏறி இறங்கி இருக்கோம். அது எல்லாத்தையும் மறைச்சு ஒரு பொய்யான பிம்பத்தை நான் உருவாக்கிட்டேன். கோவில்ல அங்க இங்கன்னு பீச்சில கூட உன்னை சுத்தி நடந்த எல்லா விஷயங்களும் பொய் பொம்மி. இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொன்ன பொய்கள், செய்த தவறுகள், இப்படி எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். இதுக்கப்புறமும் என்ன மன்னிக்கிற மனசு உனக்கு இருந்தா நீ எனக்கு கால் பண்ணு. உன்னோட கால் வராம நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வர மாட்டேன். நான் கிளம்புறேன் பொம்மி. பேசாம நாமளே போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டலாமா?
பூமி நீ அந்த கவரை பிரிச்சு படிச்சியா? ஐயோ டைமே இல்ல. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிரும். அப்புறம் போய் பாக்குறேன். நான் சொல்றத கேளு. ஏய் பூமி இரு இரு. மனுஷங்க என்ன அவசரத்துல இருக்குன்னு தெரியாம இவ சமையல் பண்ணிட்டு இருக்கா. என்னது போனே வரல? அரை மணி நேரம் ஆகுது அவ பாக்குறேன்னு சொல்லி. ஆனா இன்னும் போன் வரலையே. ஒருவேளை அவ லெட்டர் படிச்சுட்டு கோவமா இருந்தா என்ன பண்றது? டேய் சித்தார்த், இதெல்லாம் எதிர்பார்த்ததானே? அப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தல்ல, அப்புறம் என்ன? எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என்னென்ன ஆபீஸ்க்கு போய் வேலை பாக்குற மாதிரி ஐடியா இல்ல போல இருக்கு. மூச்சுக்கு 300 தடவை அன்னைக்கு போன் பண்ணிட்டே இருக்கீங்க. இவ வேற நேரம் காலம் தெரியாம கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஏய் வாளு, பூமி எங்க? அண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. போனை குடுக்கறேன் இருங்க. ஏய் இல்ல 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 இல்ல. அவளை மறக்காம எனக்கு கால் பண்ண சொல்லு சரியா? சரிண்ணே. என்ன முகத்தையே பார்க்க மாட்டீங்களோ? இல்ல பூமி, கொஞ்சம் வேலையா இருந்த. என்ன எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்பவே நடிக்கிறீங்க. நான் பாட்டுக்கு உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ போன் பண்ணி லெட்டரை பாத்துட்டியான்னு கேட்டீங்க. வந்து பார்த்தா அதுல ஒண்ணுமே காணோம். வெத்த பேப்பர் தான் இருக்கு. இல்ல அது சும்மா சும்மா. தர்ஷினி சொல்றா லெட்டர் எழுதிட்டா அது வெறும் ஒரு லெட்டரா தான் இருக்கும். ஆனா எழுதாம விட்ட வெள்ளை பேப்பர்னா அது 1000 லெட்டர் எழுதுன மாதிரி அர்த்தம்னு சொன்னா. ஒருவேளை அப்படி நினைச்சீங்களோ? அதேதான் அதேதான். சும்மா நான் சொன்னதை புடிச்சுக்கிட்டு அதேதாங்கிறீங்க. இவ எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறா? உங்க மூஞ்ச வச்சுதான். எனக்கு தெரியாதா என்ன? ஏய் பது, குட் மார்னிங். குட் மார்னிங் பா. வா உட்கார, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒண்ணுல பத்மநாபா, சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் உடனடியா கல்யாண ஏற்பாடு பண்ணிடலான்னு நாங்க நினைக்கிறோம். என்னப்பா இது? பொழுது விடிஞ்சு பொழுது போனா எங்களுக்கெல்லாம் வேற பொழப்பே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னுட்டு அவங்களுக்கு எத்தனை தடவை தான்ப்பா கல்யாணம் பண்ணுவீங்க? பொம்மிக்கு பழைய ஞாபகங்கள் இருந்தா நீ கேக்குற விஷயத்துல ஒரு நியாயம் இருக்கு. அவ எல்லாத்தையும் மறந்து இப்படி இருந்துட்டு இருக்காடா. அவளை திரும்பவும் உட்கார வச்சு தாலிய கட்டினா தாண்டா இந்த வீட்டு மேலையும் மத்தவங்க எல்லார் மேலையும் ஒரு பிடிப்பு வரும். எல்லாரையும் தன்னோட சொந்த பந்தமா நினைச்சு தங்கு தடை இல்லாம பழகுவா. அது மட்டும் இல்ல, பொம்மிக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கிறப்பா இது. அம்மா, நமக்கும் இந்த ஏற்பாடுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாமா? ஆமா சொல்லிடலாம் அத்தை. இல்ல கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா தான் இந்த வீடு நிம்மதியாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த வீட்டோட நிம்மதி குலையணும், இந்த வீடு நல்லபடியா இருக்க கூடாதுன்னு நினைச்சா சித்தார்த் பொம்மி கல்யாணம் வேண்டான்னு சொல்லு. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சும்மா ஜோசியம் ஜாதகன் யாரை ஏமாத்துறீங்க? வேற வேலை இல்ல. எனக்கு இதுல உடன்பாடே இல்லப்பா. என்னங்க இவனை திருத்தவே முடியாதுமா. இவன் கிடக்குறான், விடு. அஞ்சல, நீ மத்தவங்களை எல்லாம் கூப்பிடு. இந்த கல்யாண விஷயத்த பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லுவோம். சரிங்க. பார்த்தல, நம்ம வேண்டான்னு சொன்னது
இப்ப எவ்வளவு நல்லதா போச்சு. அப்படி சொல்லியிருந்தோம் ஒரு பெரிய சிக்கலே வந்திருக்கும். அமைதியா இருக்கிறது தான் நல்லது. சரி, நான் அங்க போறேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கல்யாண பொண்ணு இனிமே புது பொண்ணு மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வளைய வரணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. புரிஞ்சுதா அண்ணி? எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நடக்க போற கல்யாணம் எனக்கு 3வது தடவையா நடக்க போகுதா? அத்தை, ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். நீங்களாவது பதில் சொல்லுங்க. இப்ப எனக்கு நடக்க போறது 3வது கல்யாணமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குமேன்னு நினைச்சுதானே தர்ஷினி இங்க இருந்து போனா. சச்சா, அதெல்லாம் இல்ல. நீ எதுக்கு இப்படி எல்லாம் போட்டு குழப்பிக்கிற? உனக்கு யாரு தமனா வந்து சொல்லி குழப்பி விட்டாளா? இல்ல அந்த மனோவா? அதெல்லாம் இல்ல, எனக்கு என்னமோ தோணுச்சு, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல பொம்மி, சும்மா போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு, இது உனக்கு கிடைக்க போற புது வாழ்க்கை. இத நீ நிம்மதியா சந்தோஷமா அனுபவிச்சு வாழணும். புரியுதா? தர்ஷினி, நீ இன்னும் பொம்மைக்கு டிக்கெட் காமிக்கலையா? இதோ எடுத்துட்டு வராத. சரி. உங்களுக்கு கல்யாண பேச்சே இப்பதான் நடக்குது. அதுக்குள்ள ஹனிமூன் ட்ரிப்புக்கு நாங்க புக் பண்ணிட்டோம். நீங்க இங்கதான் போக போறீங்க, சிம்லா. பாருங்க. அங்க எதுக்கு போகணும்? வளர்மதியத்தை சொல்லுவாங்க. சொல்லுங்க. அவ்வளோ தூரம் நாங்க எதுக்கு அங்க போனோம்? இங்க பக்கத்துல எங்கேயாவது போனா பத்தாதா? அங்க இருக்கிற குளிரு வேற எங்கேயும் இருக்காது. எதுக்கு குளிரணும்? ரொம்ப குளிருச்சுன்னா அப்புறம் ரூம்குள்ளேயே தானே இருக்கணும். சி, நல்லா இருக்கு. ஆனா எனக்கு பிடிக்கலையே. உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? சித்தார்த் அண்ணன் வராததுதான் பிரச்சனை. அண்ணன் வந்திருந்தா காமிக்கிற எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்ப ஏன் பிடிக்க மாட்டேங்குது அதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிஜமாவே பிடிக்கல. சரி, உங்க போனை கொஞ்சம் கொடுங்க, செல்ஃபி எடுக்கலாம். நல்லா இருக்குல்ல? இந்தாங்க. பாட்டி, அங்க புடவை எல்லாம் நல்லா இருக்கு, அங்க போய் பாக்கலாமா? சரி வா, வாடா அங்க போய் பாக்கலாம். வாங்க. இடுப்பே உடஞ்சிரும் போல இருக்கம்மா. இதுக்கு மேல என்னால முடியாதுமா, ஆளை விடுமா. அண்ணன், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடி பார்க்கலாமே, கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. நீ முதல்ல எனக்கு உதவி பண்ணுமா. இதுக்கு மேல ஓட்டுறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல, வண்டியில பெட்ரோலும் இல்ல. இத பாருமா, நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் இதுக்கு மேல வண்டி வராது. முதல்ல காசு எடு. பணமா? என்னது பணமாவா? என் கையில பணம் எதுவும் இல்ல. இங்க பாரு, முதல்ல காசு வந்தாகணும். காசு மட்டும் தரல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. காலையில இருந்து சாப்பிடல நானு. எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியல.
இல்ல மாறா தெரியுதா? இந்தாங்க, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்கண்ணா. என்னம்மா காசை கட்ட மோதிரத்தை தர, இத போய் அடகு வச்சா போலீஸ் என்ன பிடிக்கவா? அண்ணா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க இதை எடுத்துக்கோங்கண்ணா. இதெல்லாம் எனக்கு வேணாமா. முதல்ல காசை கொடுமா. காலங்காத்தால வந்து மாட்டணும் பாரு. என்ன சொல்லணும்? சரி சரி வா, நான் கூட்டிட்டு போறேன். வா 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 போலாம் வா. என்னப்பா இது? இதெல்லாம் கேட்டாலே கதி கலங்குது. பொம்மி நல்லபடியா பொழைச்சு வந்துட்டான்னு எனக்கு தெரியும். நாங்க கூட அவளை பார்க்க வரலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நீ சொல்லித்தான்ப்பா தெரியுது. எனக்கு இப்ப பொம்மியை எப்படி ஹேண்டில் பண்றது, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுவும் அவளை சமாளிக்கிறதுக்காக பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்கேன். அது வேற ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியா இருக்கு. உன்னோட வாழ்க்கையை 2 பகுதியா பிரிக்கணும்னா, ஒன்னு பொம்மிக்கு முன்னாடி, இன்னொன்னு பொம்மிக்கு பின்னாடி. அப்படிதான் பிரிக்கணும். பொம்மி உன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நீ எவ்வளவு தூரம் நல்லபடியா மாறி இருக்கேங்கிறத கண்கூடா பார்க்க முடியுது. நீ பொய் பேசுறியா இல்ல உண்மை பேசுறியா அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆனா பொம்மிய உன் வாழ்க்கையில எப்பவுமே மிஸ் பண்ணிராத. ஷூர் அங்கிள். சித்தார்த்த பொம்மியா? இவங்களுக்கு நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ண மாதிரில இருக்கு. அதுல என்ன டவுட் உங்களுக்கு? அவங்களுக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் நடந்துருச்சு. இது 3வது கல்யாணம். ஐயோ ஆண்டவா, இது 3வது கல்யாணமா? என் சர்வீஸ்ல ஒரே ஜோடிக்கு 3 கல்யாணம் நான் பண்ணதே இல்ல. சரி சரி விடுங்க விடுங்க. உங்க பங்குக்கு நீங்கள் ஏதாவது சொல்லி குழப்ப வேண்டாம். அமைதியா அடக்கி வாசிங்க. பொண்ணுக்கு எல்லாமே மறந்துருச்சு, அதான் பிரச்சனை. இப்ப புரியுதா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நன்னா பண்ணிடுவோம். நேரமா இருந்து எல்லாரையும் வர சொல்லுங்க. நல்ல நேரம் போயிட போறது. பந்தக்கால் நட போறாங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, ஐயர் கூப்பிடுறாரு. மத்த எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அண்ணே சூப்பர்ண்ணே. அண்ணி எப்படி வர போறாங்கன்னு பாப்போம். இத பாருங்க, நல்ல நேரத்துல இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப அற்புதமா தொடங்க போறோம். அதுக்கான அச்சாரமா தான் இந்த பந்தக்கால நட போறோம். சரி, எல்லாரும் பந்தக்கால நடுறதுக்கு வாங்க. வாமா, வாங்க எல்லாரும். வாங்கம்மா. அஞ்சு சுமங்கலிங்க வந்து அரசாணிக்காலுக்கு மஞ்ச குங்குமம் வைங்கோ. போமா. அத்தை, பந்தக்கால் மட்டும்தான் நட முடியும். கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாத்துடலாம். ஆமா தமன்னா, நாம எது பண்ணாலும் இவகிட்ட தோத்து போயிட்டே இருக்கோம். இந்த தடவை விடவே கூடாது. ஆமாம்மா, நினைவு இருக்கும் போது இவ என்னெல்லாம் ஆட்டம் போட்டா, இவளை விடவே கூடாதுமா. ஐயோ அப்பா, என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீங்களே. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அங்க வந்து பொம்மை எதிரில ஒண்ணு பேசுனதும் அவளை குழப்ப வேண்டான்னுதான் நான் பேசாம வந்துட்டேன். அதனாலதான் தனியா கூப்பிட்டு யாரு என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த ஆளு ஏதோ தப்பான நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கான். இல்லம்மா, சரியான நோக்கத்தோட தான் வந்திருக்காரு. அதுவும் அவரா வரல, நான் சொல்லித்தான் வந்திருக்காரு.
மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுனா மாரிக்கு சக்கரை கட்டி மாதிரி. அப்படி ஒரு நல்ல மனசுக்காரர் மாறி. சார் 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 நீங்க ஊருக்கே ஸ்வீட் கொடுக்கறவரு, நான் அப்படியா? ஏதோ நம்மனால முடிஞ்ச ஒரு 4 பேரை நல்லா வாழ வச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் சார். என்ன கிருஷ்ணவேணி மலைப்பா இருக்கா? இவரு ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு ரொம்ப நாளா பழக்கம். நம்ம கடைக்கு கஸ்டமரா வந்தவரு கடைசியில குடும்பத்துல ஒருத்தரா மாறிட்டாரு. இந்த கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை வர போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுச்சு. அதனால தான் பொம்மியோட தாய்மாமன் வேஷத்துல இந்த கல்யாணத்துக்கு வர வச்சுட்டேன். யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கும். அவரும் ஈஸியா எல்லா இடத்துக்கும் வரலாம் போலாம். அதுக்காகத்தான். தயவு செஞ்சு நீ எதுக்கும் கோவிச்சுக்காத. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க இப்படி ஒரு நோக்கத்தோட தான் செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா அங்கேயே நான் பொம்மி கிட்ட இவர்தான் உன் தாய் மாம அது இதுன்னு சொல்லி நானும் ஏதாவது சமாளிச்சிருப்பேன். இப்ப அவளும் கொஞ்சம் குழப்பமாயிருப்பா. நாம அவகிட்ட பேசி சமாளிச்சுக்கலாம், சரியா? என்ன மன்னிச்சிருங்க தம்பி. நல்ல நோக்கம் தெரியாம உங்களை நான் அது இதுன்னு பேசிட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. உங்க வயசுக்கு என்ன எப்படி வேணாலும்